ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு வானத்தை சொல்லிட்டு போனதிலிருந்தே சோழனை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. சோழன் இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு வாசலை பார்த்துட்டு இருக்கிறபோது சரி ஃபோன் பண்ணி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்க நிலா, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, பத்திரமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஐயோ! அவசானர்கிட்ட காசு வாங்கிட்டோம். ஆனால் அந்த காசில் டிவி வாங்கின விஷயம் தெரிஞ்சால் நிலா நம்மளை பின்னி எடுத்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம சேரனெல்லாம் இருந்துட்டு, ஏண்டா அந்த ஆளுக்கிட்ட காலில் விழுந்தாலாம் நீ பழம் வாங்கணும், நிலாக்கு இதை வானத்தை சொன்ன உடனே அது முகமே மாறி போச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நிலா என்ன வெளுத்து வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நிலாவும் டோரை சாத்திட்டு உள்ளே வா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீ எவ்வளோ நாளைக்கு திட்டு நிலா, நான் வாங்கிக்கிறேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நீ அந்த கடனை கொண்டு போய் கொடுக்க சொன்னேன், ஆனால் நான் வீட்டுக்காக டிவி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் சோழனை போயிட்டு ஹப் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக பணத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால்லலாம் நீ விழுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நிலா இல்லை, நான் அவசரப்பட்டு அவர் மேலே நான் கை வச்சுனா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கு தான் அந்த அவமானம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.